எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம எபிசோடில் ஃபுல்லாகவே ஹேண்ட் எம்ப்ராய்டரி இல்லைன்னா ஹேண்ட் பெயிண்டிங் பண்ண இந்த 2 வகையான சாரீஸ் நம்ம பார்க்கலாம். எப்படின்னா இப்போ நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி கை வேலைப்பாடு பண்ண ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டை நம்ம லைஃப்பில் நம்ம எடுத்துகிட்டு வந்தால் அது நம்ம என்ன சொல்கிறது, நம்ம மனசோடைய இது நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சாரீலாம் நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா எவ்ரிடே நம்ம பார்த்தோன்னா இப்போ மெஷின் மேட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் இப்போ அப்படி தான் போயிட்டுருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணுறோம். அதே ஒரு நேச்சுரல் ஃபைபரில் ஒரு ஹேண்ட்மேட் ஆஸ்பெக்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னா அந்த நாள் நீங்கள் நோட் பண்ணுங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மனசுக்கு அது ஒரு இதமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அந்த முயற்சியில் தான் நம்ம இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் ஒயிட் ஸ்பெஷல் தான். ஸோ ஃபஸ்ட் ஐட்டமாக நம்ம பார்க்குறது ஒரு ரேஷம் கோட்டாவில் ஒரு ஃபிஷ் மோட்டிஃப் ஆப்ளிக் ஒர்க் பண்ணின ஒரு சாரீ தான். வெரி பியூட்டிஃபுல். பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, இப்படி தான் பாடி ஃபுல்லாக இதுதான் பல்லுவில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு ஃபிஷ் பேட்டர்ன். இது எல்லாமே கையில் தான் தைப்பாங்க. இது மெஷின் அப்ளிக்காக இருந்தாலும் மெஷினில் இந்த பீசஸ் எல்லாம் வச்சு அட்டாச் பண்ணி ஒன்று ஒன்றா நம்ம ஆர்டிஸ்ட் நம்மளுக்காக செய்கிறாங்க. ஸ்மால் புட்டா சாரீ ஃபுல்லாக வருது. பாடி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஒயிட்டில் ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது. ரேஷம் மெட்டீரியல். காஸ்ட் ஆஃப் த சாரீ இஸ் 1190. நெக்ஸ்ட் ரேஷமில் கத்தி எம்ப்ராய்டரி நம்ம சொல்லுவோம். இதுவும் கையால் தான் நல்ல ஒரு உள்ளன் நூலில் கையில் எடுத்து போட்ட மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இது வருது. சாரீ முழுக்க பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு எம்ப்ராய்டரி, அழகான ஒரு எம்ப்ராய்டரி பேட்டர்ன். இது எல்லாமே கை வேலைப்பாடு தான். நான் ரிவர்ஸ் சைடில் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் விமன் ஃபோக் தான், எல்லாம் உட்காந்து பண்ணுறாங்க. இந்த பல்லுக்கு பாருங்கள், நல்ல அழகான ஒரு மெரூன் ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வருது சாரீ. ரேஷம் கோட்டா மெட்டீரியல். காஸ்ட் ஆஃப் த சாரீஸ் 1050. நெக்ஸ்ட்டு ஒயிட்டில் ஒரு நல்ல ஒரு டார்க் பிங்க்கு, என்ன சொல்கிறது, அந்த ஆரேஞ்சும் எல்லோவும் அழகாக ஷேட் வரா மாதிரி எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. அதான் அதோட பியூட்டியே. இப்படி தான் இருக்குது. இதான் பல்லு. பயங்கர பிரைட்டாக இருக்குது. நல்ல ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாரியெல்லாம் ரொம்ப அழகாக தெரிவிங்க. பாடியெல்லாம் இப்படி தான் வருது. எல்லாமே கையில் தான் பண்ணது. உங்களுக்கு ரிவர்ஸ் சைடில் பார்த்தா தெரியும். இதெல்லாமே கையில் தான் பண்ணியிருக்கிறது. நல்ல உள்ளன் த்ரெட்டில் இதை பண்ணியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் த சாரீஸ் 1050. நெக்ஸ்ட்டு ஒரு பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன். நல்லா ஆரேஞ்ச், க்ரீன், மெரூன். சரி, இதுதான் பல்லு. நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன். நல்லா ஒயிட்டில் நல்லா டார்க்காக நல்லா பளிச்சுன்னு நல்லா இருக்குது. மெட்டீரியல் ரேஷம் கோட்டா. அதில் கத்தி எம்ப்ராய்டரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி. ரிவர்ஸ் சைடில் காட்டுறேன் உங்களுக்கு. சரி, இது எல்லாமே முழுக்க கை வேலைப்பாடுன்றது ரிவர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காஸ்ட் ஆஃப் த சாரீ இஸ் 1050. நெக்ஸ்ட்டு கேரளா காட்டனில் ஹேண்ட் ஆரி ஒர்க் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ளிக் ஒர்க்கும் வருது. இந்த கேரளா காட்டனில் நமக்கு பொதுவாக இந்த இது வரும் இல்லைங்களா, அந்த கோல்டன் ஜரி பார்டர். அந்த ஜரி பார்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ளிக் ஒர்க் ஒன்று ஃபுல்லாக
ஸோ அது ஒரு பெரிய ஹைலைட் மாதிரி இருக்குது இந்த சாரீக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆரி எம்ப்ராய்டரி. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி ஹேண்ட் ஒர்க்குன்றது இது பார்த்தா தெரியும். ஷோயும் ரிவர்ஸ் சைடில் இது எல்லாமே இந்த ஆரி ஒர்க் வந்து கையில் பண்ணதான். நல்ல சந்தன கலர் கேரளா காட்டனில் நல்ல அழகான ஒரு க்ரீன்லேயே 2 ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் அண்ட் ஆரேஞ்ச் அண்ட் ரெட், அதுவும் நல்ல ஒரு 2 ஷேட்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தா தெரியும். இப்போ உங்களுக்கு இந்த பல்லு சைட் பாருங்கள், இது எப்படி நல்லா அழகாக வருது. ஸோ சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்மால் பூட்டாஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி தான் வருது. போத் சைட்ஸ் மேலேயும் கீழேயும் பார்டரில் அக்ராஸ் பார்டர் இந்த பேட்டர்ன் இஸ் ரன்னிங். ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் த காஸ்ட் ஆஃப் த சாரீ இஸ் 1150. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு கேரளா காட்டனில் அதே மாதிரி தான் இந்த ஜரிக்கு வந்துட்டு மட்டும் ஆப்ளிக் ஒர்க் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல் சாரீக்கும் இதே மாதிரி தான் ஒரு ஹேண்ட் ஆரி எம்ப்ராய்டரி. நல்ல உள்ளன் த்ரெட்டில் நல்ல பிரைட் கலர்ஸில் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தா தெரியும். சிம்பிள் அண்ட் எலிகண்ட். ஸோ உங்களுக்கு பாடியெல்லாம் இப்படி தான் வருது. அந்த காஸ்ட் ஆஃப் த சாரீ இஸ் 1150. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு கேரளா காட்டனில் ஹேண்ட் பெயிண்டட் சாரீ வந்து பார்ப்போம். யார் யாருக்கெல்லாம் புத்தா பிடிக்குமோ கண்டிப்பாக இந்த சாரியை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம ஆர்டிஸ்ட் வந்து நமக்காக வரைஞ்சி கொடுத்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஹேண்ட் பெயிண்டட் சாரீ. பார்த்தா தெரியும். நல்ல அழகான ஒரு புத்தா இதை போட்டு எத்தனை நேர்த்தியான வேலை பாருங்கள். அப்புறம் ஃபுல்லாக வந்து தாமரை மலரும், அழகான தாமரை மொட்டு இலை எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் கம்ப்ளீட் சாரியில் உங்களுக்கு ஹேண்ட் பெயிண்டிங் வருது. இதுதான் உங்களுக்கு சாரி ஃபுல்லாக வந்து இந்த பெயிண்டிங் வந்து வருது. அழகான புத்தர், இதை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. காஸ்ட் ஆஃப் த சாரீ இஸ் 795. நெக்ஸ்ட்டு யாருக்கெல்லாம் கிருஷ்ணா பிடிக்குமோ கிருஷ்ணா வரைஞ்சது தான். நல்ல அழகான ஒரு க்ரீனில் பார்த்திங்கன்னா தெரியும். இப்படி தான் வராங்க சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு. இந்த க்ரீன் போத் சைஸ் பார்டரில் அழகான ஒரு க்ரீன் வருது. தென் பல்லு பாருங்கள், மாஸ்டர் பீஸ். அழகாக அந்த மயில் இறகு வந்து நடுவில் அந்த புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்குறது தான் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், கிருஷ்ணரோட மயில் இறகு அழகாக வருது. ஸ்டன்னிங்காக இருக்குது. இந்த ஹேண்ட் பெயிண்டிங்லாம் எடுத்து நியூவாக கட்டுறவங்க கூட எடுத்து ஈஸியாக கட்டலாம். ஏன்னா அவ்வளோ நல்லா லைட் வெயிட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. சரி, எடுத்து காட்டுறேன். இருக்குது. காஸ்ட் ஆஃப் த சாரீ 795. நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க பாருங்கள், எத்தனை வெரைட்டி இருக்குது. இதெல்லாம் நமக்கு போடுறதுக்கு இந்த ஒரு ஜென்மம் பத்தாது. ஏன்னா அத்தனை வெரைட்டி நம்ம தேசத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆஸ்பெக்ட் நம்ம தேசத்தோடைய என்ன சொல்கிறது பாரம்பரிய ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உடுத்த ஆரம்பித்தாதான் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிந்தட்டிக் மெஷின் மேட் ஃபேப்ரிக்ஸ் நம்ம வாரம் ஃபுல்லாக போடலாம். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஹேண்ட் பெயிண்டடோ ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸ்க்கு நம்ம போனோம் அப்படின்னா அது நம்ம தேசத்தில் இருக்கிற நம்ம ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம ஒரு மதிப்பு கொடுக்குற மாதிரி. சரி, இது வந்துட்டு நல்லா அழகான ஒரு நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு பாண்ட், அதில் அழகாக ஒரு அன்னப்பறவை,
ஒரு தாமரை மலை, நல்லா கேரளா காட்டன் மட்டும் இல்லாமல் அது உடம்புக்கும் ரொம்ப நம்ம ரொம்ப சூதிங்காக இருக்கும். இந்த மாதிரி சாரீலாம் உடுத்தினா சாஃப்டாக இருக்கும். அட் த சேம் டைம் அதில் ஒரு ஹேண்ட் கிராஃப்டட் எலிமெண்ட் இருக்குதுன்னா அது இதெல்லாம் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் எல்லாத்தையுமே உடுத்தி பாருங்க. தென் யூ நோ த டிஃப்ரென்ஸ். யூ ஃபீல் ஸோ ப்ரவுட் தட் யூ வேரிங் சம்திங் சம் ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ன்றதுலாம். And the cost of the saree is 795.